பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன், உலர்ந்த மேகத்தை கொண்டு. அடுப்பை வச்சுக்கிறேங்க. பாண்டில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் அதுக்குள்ளே காயிட்டோம். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பட்டாணி பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கரண்டி எடுத்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, சும்மா ரவுண்டு சால்ட்டு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்து மாவு கரைச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு கரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு கிண்டிக்கலாம். ஒரு கிண்டு நல்லா மிஸ் ஆகிற மாதிரி கிண்டினதுக்கப்புறம் பணியார சட்டி வச்சுக்கலாம் அடுப்பில். ஒரு அடுப்பில் சாதம் வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடுப்பில் சாதம், இது ஒரு அடுப்பில் பணியாரம். சட்டி நல்லா காயிட்டோம். சட்டி காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் ஊற்றியாச்சு. மாவை கலக்கலாம். கலக்கி ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றலாம்.
லைட்டாக எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் கொஞ்சம், அப்போதான் நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். வெந்துருச்சு. ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக திருப்பி போட்டாச்சு. இப்போ வந்துருச்சு. ஒவ்வொன்றா பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். பிளேட்டில் எடுத்து போட்டு இது சட்னி வந்து புதினா சட்னியும் பணியாரத்துக்கு வந்து புதினா சட்னி நல்லாயிருக்கும். புதினா சட்னி அரைச்சாச்சு.